அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. வீடு தேடி வரும் செல்வம், ஒரு பார்வையால் குடும்பத்தில் குதூகலம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதத்தில் மகர ராசியில் கும்பராசியிலும் புது கூட்டணி உருவாகுது. சூரியன் செவ்வாய் கூட்டணி மாத பிற்பகுதியில் பிரியுது. 13ஆம் தேதிக்கு மேலே சனியோடு கும்பராசியில் பயணம் செய்வார் சூரியன். நவகிரகங்களின் புது கூட்டணியால் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் பெயர்ச்சி. பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களின் கூட்டணி பிரியுது, புது கூட்டணி உருவாகுது. மகர ராசியில் உள்ள சூரியன் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு கும்பராசிக்கு மாறுகிறார். மகர ராசியில் உள்ள புதன் கும்பராசிக்கு மாறுகிறார். தனுசு ராசியில் உள்ள சுக்கிரன் மகர ராசிக்கு மாறுகிறார். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் என்கிறனால சிக்கனமாக நடந்து கொள்வது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளவும் வீண் விரயங்களை தவிர்க்கலாம். உஷ்ண கிரகங்கள் 2ஆம் வீட்டில் கூட்டணி அமைந்திருக்கிறதுனால சின்ன சின்ன சண்டைகள் வரும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. குடும்பத்தில் அமைதி ஏற்படும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செய்வதன் மூலம் ஓரளவுக்கு ஆதாயங்களை பெறுவீங்க. பண வரவுகள் சற்று ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். இருந்தாலும் குடும்ப தேவைகள் அனைத்தும் தடையின்றி பூர்த்தி செய்வது உங்களுக்கு முடியும். மாதக்கோளான சூரியன் இந்த மாதம் 13ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனியுடன் இணைந்து பயணம் செய்யறதுனால மாத பிற்பகுதியில் எதிர்பாராத பண வருமானம் வரும். உங்களது சிக்கல்கள் ஓரளவுக்கு குறையும். தொழில் வியாபாரத்தில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி கொள்ள வேணாம். வியாபாரிகள் தொழிலாளர்களை அனுசரித்து போவது நல்லது. பணியில் இருக்கிறவங்களுக்கு சில கெடுபிடிகள் ஏற்பட்டாலும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். தனுசுல மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசியில் செவ்வாய் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது, சந்திரன் என கிரகங்களெல்லாம் இருக்குது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது கிரக மாற்றம். 4/2/2024 அன்று செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/2/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/2/2024 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார். புதுமையான சிந்தனைகளும் சிறந்த கற்பனை ஆற்றலும் உடைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் எதிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. திடீரென்று கோபம் வரும். ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவங்கள்ட்ட வீண் பேச்சு கேட்க நேரலாம். அதனால் கவனமாக இருங்க. மற்றவங்கள் செய்கையால் மன வருத்தம் உண்டாகலாம். நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலையெல்லாம் மாறப்போகுது. எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவாங்க. பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாகும். சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவாங்க. குடும்பத்தில் அமைதி குறைவது போல இருக்கும். ஆனால் சகோதர வழியில் ஏதாவது பிரச்சனையை தலை தூக்கலாம். ரொம்ப கவனமாக இருங்க.
பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்கும். பெண்கள் வீண் பேச்சுகளை குறைத்து செயலில் கவனம் செலுத்துவது நல்லது. பணவரத்து திருப்தி தரும். கோபத்தை குறைக்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு சகஜ நிலை காணப்படும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் சேரும். சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளி குறையும். ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றவங்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் சேருவாங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும். மற்றவங்களை அனுசரித்து போவது நல்லது. எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். சூரியன் சஞ்சாரம் அனுகூலமான பலன் தரும். பணவரத்து அதிகரிக்கும். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. எதிர்ப்புகள்லாம் விலகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மூலத்தை பற்றி தான். இந்த மாதம் பொருள்களை களவு கொடுக்க நேரிடும். உங்களின் உடைமைகளின் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையும் சாப்பிட வேணாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது போராடம். இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பெலாம் இருக்குது. தகுந்த வரன் கிடைத்து திருமணம் ஏற்படு இனிதே நடந்தேறும். வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த மாதம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ளுங்க. போட்டித் தேர்வுகளை சாதகமாக அமையும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது இருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது தனுசு ராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். விநாயகர் பெருமானை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன கஷ்டம் தீரும். சந்திராஷ்டம தினம் 21, 22, 23. அதிர்ஷ்டமான தினங்கள் 15, 16. இதுவரைக்கும் நாம் பார்த்தது பிப்ரவரி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.